உங்கள் மெக்கானிக்கு டாடா ஏசி கோல்டு BX4 வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ரன்னிங்கில் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓரளவு ஓடிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆரம்பிச்சிச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேட்ரி மாட்டியாச்சு, வேறு பேட்ரி டெட்டாக இருக்கிறனால செல்ஃப் எடுக்காமல் வச்சு வேறு பேட்ரி போட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்ஃப் எடுக்கல, ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ நோட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, சாவி ஆன் பண்ணும்போது எல்லா லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும், ஒரு லைட் எரியாமல் இருக்குது, பேட்ரி லைட்டு. ஸ்டார்ட் ஆயிடுது. இன்னும் கம்ப்ளைண்ட்னு பார்ப்போம். ஒரு பேட்ரி வெளியே எடுத்து பார்ப்போம். வண்டி ஆஃப் ஆயிடுது. பேட்ரி ஒயர் எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகக்கூடாது, ரன்னிங்கில் தான் இருக்கணும். ஏன் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கணும், செக் பண்ணணும். டைனமா வேலை செய்யல என்னதுன்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதனால தான் வந்து பேட்ரி டவுன் ஆகுது. கீழே படுத்து பார்க்கலாம். பார்த்ததுல எல்லாம் டைனமா பக்காவாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, வந்து தெளிவாக தான் இருக்குது. வயரிங்கில் இருந்து டைனமாக்கு சப்ளை வரல, அதான் விஷயம். அது நம்ம த்ரோவாக வெளியே எடுத்துடலாம். வந்து வயரிங்கில் இருந்து பிரித்து வெளியே எடுத்துகிட்டு இங்கேருந்து லைன் கொடுத்துடலாம். டைனமாக்கு லைன் போகாமல் இருந்தது, இங்கேருந்து லைன் கொடுத்தாச்சு. இப்போ லைட் எரியுதா செக் பண்ணுவோம். பார்த்தா தெரியும். இப்போ ஓகே, டன்னு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ இப்போ பக்காவாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். வந்து திடீர்னு கேமராவுக்கு முன்னாடி வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது, திடீர்னு எரியுது. இந்த நான் போட்ட சிம்பிள் இருக்குல்ல, ஹீட்ரு பிளக்கு லைட் எரியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ருக்குள்ள தண்ணி இறங்கிச்சுன்னா அந்த லைட் எரியும், அந்த லைட்டே எரியுது. சில நேரத்தில் வந்து கேமராவில் வந்து பதிவு இல்லாமல் போயிடுது. அதுக்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த லைட்டுன்னு சொல்கிறேன். இந்த எல்லோ கலர் லைட்டும் இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. கீழே ஒரு லைட் வரும், அது காமிக்க முடியாமல் போகுது. அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இசிஎம் போர்டில் வந்து எனக்கு என்னென்னா, இசிஎம் போர்டில் இருந்து உள்ளே வந்து தண்ணி இறங்கியிருக்கலாம். அதுதான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். மேலே 2 போல்ட்டு வரும், கீழே 2 போல்ட்டு சாக்கெட் வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். பைப்பில் இசிஎம் போர்டு கழட்டியாச்சு. இதில் தான் வந்து தண்ணி இறங்கியிருக்கும் கண்டிப்பாக. அது அந்த லைட்டு திடீர்னு பிளிங்க் ஆகுது, பதிவில் காமிக்க முடியல. சில கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு வரும்போதோ இல்லை இது வீடியோ பதிவு போடும் போது ஆன் ஆக மாட்டேங்குது. அந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்ணுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வீடியோவில் வந்து காமிக்க முடியாமல் போயிடுது. அதுக்காக வந்து சில பதிவு எடுக்க முடியாமல் காமிக்க முடியாமல் ஆயிடுது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் தான் தண்ணி இறங்கியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். மழை காலம், பைப்பில் வேலை காமிச்சிட்டான். இதை பிரித்து காமிக்கலாம். ஒரு வழியாக போர்டு வந்து கழட்டியாச்சு. 6 ஸ்க்ரூ தான், கழட்டிட்டு எடுத்துடலாம். லைட்டாக கேமராவில் காமிக்க முடியல, தண்ணி வெளியே பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேயே தண்ணி இருக்குது. இதுதான் வேலை காமிச்சிருக்கு நம்மளுக்கு. இது வேறு மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். போர்டு மாட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியுது. இது இதில் சிம்பிள் விஷயந்தான். கீழே டீசல் ஃபில்டர் அந்த சென்சரில் தண்ணி பூந்துருக்கும்.
இல்லை டீசல் ஃபில்டரில் வந்து தண்ணி இறக்கி விட்டுலாம், அதோட அணைஞ்சிரும், பிரச்சனை இல்லை. ஓகே ஆச்சு. டீசல் ஃபில்டரில் உள்ள நட்டு கழட்டிட்டு, பிளாஸ்டிக் நட்டு கழட்டிட்டு டீசல் ஃபில்டரில் உள்ள தண்ணி இறக்கியாச்சு. சென்சரில் சரி க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். சாவி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் எல்லா லைட் எரியணும், எரியுது, அப்படியே ஆஃப் ஆயிடுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஃப் ஆகிடுச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அனுப்பிடலாம். இந்த வீடியோவில் வந்து 3 பதிவு பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டைனமா வேலை செய்யாதனால வந்து பேட்டரி டவுன் ஆகி அதுக்கு உண்டான லைனை கொடுத்தது பற்றி பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ரன்னிங்கில் ஆஃப் ஆகிறதும், தண்ணி பாயில் ஆகிறது, ஃபேன் ஓடாதனால அது ECM போர்டு பக்கம் ஒரு பக்கம் ஃபால்ட்டோ. மூணாவது பார்த்திங்கன்னா தண்ணி டீசல் ஃபில்டரில் தண்ணி ஏறி டீசல் ஃபில்டர் லைட் ஏறி இருக்குது. இந்த 3 பதிவு பார்த்துருக்கோம். சில விஷயம் வந்து டிஸ்பிளேயில் லைட் வந்து காமிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல தகவலை தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.